الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم وقال نبينا عليه الصلاة والسلام إياكم والظن فإن الظن أكذب الحديث أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கருணையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்ற தோழர்களான சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமானவர்களே, தமிழிலே சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்வு. அதாவது நாம் எப்படி எண்ணுகிறோமோ, நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி நமக்கு வாழ்வு அமையும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமல் அஅமாலு பின்னியாத், காரியங்கள் எல்லாமே, விஷயங்கள் எல்லாமே எண்ணங்களை கொண்டுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆக நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் எல்லாமே நமக்கு அமையும். அது யாருடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்லெண்ணம் வைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும். அல்லாஹ் ஒரு ஹதீஸ் குதுசியிலே சொல்வதை போல, ஆனா இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவனிடத்தில் நான் நடந்து கொள்கிறேன். ஆக அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே இருந்தபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகள் பக்கத்தில் வந்துவிட்டதை எண்ணி பயந்து நபியிடத்திலே முறையிட்ட போது நபி அவர்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தார்களோ, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைத்தார்களோ அதே போன்று நாமும் அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படைகளுக்கும் நதிக்கும் இடையில் மாட்டிக்கொண்டார்களோ அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைத்ததை போல மூசாவுடைய சகோதரர்கள், மூசாவுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், இன்னா லமுதுரகூன், நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, அவ்வாறல்ல, இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், இப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எனக்கு வழிகாட்டுவான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைத்ததை போல் நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைத்தார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கிடைக்கவில்லை, அவர்களுடைய தம்பி புன்யாமீனையும் அவர்கள் காணாக்கி விட்டார்கள். இப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ரி வஹுஸ்னி இலல்லாஹி வஅலம் மினல்லாஹி மா லா தஅலமூன், நான் என்னுடைய கவலைகளை, என்னுடைய சஞ்சங்களை, என்னுடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடத்திலேயே முறையிடுகிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள். அதே போன்று யூசுப் நபி அவர்களையும் அவருடைய சகோதரரையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தார். இவர்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைத்தார்களோ அதே போன்று நாம் அல்லாஹ்வின் மேல் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் மீது எவ்வாறு எண்ணம் கொள்கிறோமோ அவ்வாறே அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்வார். இரண்டாவதாக நம்முடைய விஷயத்திலே நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும்.
நாம் நல்ல எண்ணங்களை, நல்ல லட்சியங்களை கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு லட்சியங்களை கொண்டிருக்கும் போதுதான் அந்த லட்சியங்களை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வதை போல உயர்ந்த லட்சியங்களை, காரியங்களில் உயர்ந்தவற்றை அல்லாஹ் நேசிக்கிறான், அதில் தாழ்ந்தவற்றை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வதை போல நாம் நம்முடைய விஷயத்திலே உயர்ந்த லட்சியங்களை, உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று பிறருடைய விஷயத்திலும் நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நல்லெண்ணம் வைப்பதை போல, நம்முடைய விஷயத்திலே நாம் நல்லெண்ணம் வைப்பதை போல பிறருடைய விஷயத்திலே நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். பிறருடைய விஷயத்திலே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்களை பற்றி ஒரு சஹாபி சொல்கிறார், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபியை பார்த்தேன், வஹுவ யதூஃபு பில் கஅபா, அவர்கள் கஅபாவை சுற்றி தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு தவாப் செய்யும் போது கஅபாவை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், மா அத்யபுக வ அத்யபு ரீஹுக, நீ என்ன மனமாக இருக்கிறாய், உன்னுடைய வாசனை தான் என்ன மனமாக இருக்கிறது. மா அஅலமுக வ அஅலமு ஹுருமதுக, நீ என்ன மகத்தானதாக இருக்கிறாய், உன்னுடைய கண்ணியம் தான் எவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது. இதையெல்லாம் நபி அவர்கள் கஅபாவை பார்த்து சொல்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி முஹம்மதுன் பியதிஹி, முஹம்மது ஆகிய என்னுடைய உயிர் யாருடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, லஹுருமத்துல் முஃமினி அஅலமு இன்தல்லாஹி ஹுருமத்தம் மின்கி, ஒரு முஃமினுடைய கண்ணியமாகிறது அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய கண்ணியத்தை விட மிக பெரியதாக, மிக சிறந்ததாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒரு முஃமினுடைய கண்ணியம் என்பது கஅபாவின் கண்ணியத்தை விட மேலானது. எனவே அந்த முஃமினை பற்றி நல்லதைத்தான் நினைக்க வேண்டும் என்று அடுத்த வரியிலேயே நபி அவர்கள் சொன்னார்கள், வஅன் யதுன்ன பிஹி இல்லா கைரன், ஒரு முஃமினை பற்றி நினைப்பதாக இருந்தால் நல்லதைத்தான் நினைக்க வேண்டும். ஒரு முஃமினை பற்றி எண்ணுவதாக இருந்தால் நல்லதைத்தான் எண்ண வேண்டுமே தவிர அவனை பற்றி தவறாக நினைக்க கூடாது. எனவே நாம் நம்முடைய சகோதரர்களை பற்றி, முஃமின்களை பற்றி நல்ல எண்ணங்கள் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை யாரையும் தவறாக நினைக்க மாட்டார்கள். அவர்கள் தனக்கு தொல்லைகள் தந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றி தவறாக நினைக்க மாட்டார்கள் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தாயிஃப் வாசிகளை எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றது, அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தது, சொற்களால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசைபாடியது, அது மட்டுமின்றி கற்களால் அடித்து துன்புறுத்தியது, இது எல்லாமே நாம் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பி வரும்போது, நஹ்லா என்ற இடத்திலே தங்கி இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் மலைகளின் வானவர்களோடு வந்து, இவர் மலைகளின் வானவர், இவர் நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னபோது அந்த வானவர் சொன்னார், இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் வைத்து இவர்களை நீங்கள் நசுக்க சொன்னாலும் நசுக்கி விடுவேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃப் வாசிகளுடைய விஷயத்திலே சொன்னது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அர்ஜு அன் யஹ்ருஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், இவர்களை நீங்கள் அழிக்க வேண்டாம், இவர்களை மலைகளுக்கு மத்தியில் வைத்து நீங்கள் நசுக்க வேண்டாம். இவர்கள் இன்று இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும், ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்குவான், வெளியாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே இவர்களை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், தாயிஃப் வாரிகளுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபியினுடைய எண்ணத்துக்கு ஏற்பவே அல்லாஹ் அதை ஆக்கி கொடுத்தான். தாயிஃப் வாசிகள் பிற்காலத்திலே இஸ்லாத்திற்கு வந்தார்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று மக்காவிற்கு மக்கள் செல்வதை போல, மதீனாவுக்கு மக்கள் செல்வதை போல உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் தாயிஃபுக்கும் சென்று வருகிறார்கள் என்றால் தாயிஃபை எவ்வளவு சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை
தனக்கு தொல்லை தந்தவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய விஷயத்திலே நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் நம்மை வெறுப்பவர்களாக இருந்தாலும் நம்முடைய விரோதிகளாக இருந்தாலும் அவருடைய விஷயத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை பிறருடைய விஷயத்திலே தனக்கு கெட்ட எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். அதற்காக சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் இப்படி சொல்வார்கள், லா யுபல்லிகுனி அஹதும் மின்கும், உங்களில் யாரும் அன் அஹதின் வேறு யாரை பற்றியும், அதாவது மின் அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களில் யாரை பற்றியும் ஷைஅன் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் என்னிடத்திலே எடுத்து வைக்க வேண்டாம், என்னிடத்திலே சொல்ல வேண்டாம். உங்களில் யாரும் யாரை பற்றியும் என்னிடத்திலே எதுவும் சொல்ல வேண்டாம். ஃபஇன்னி உஹிப்பு அன் அக்ருஜ இலைஹிம் வ அன சலீமுஸ் ஸத்ர், என்னுடைய தோழர்களை பார்த்து நல்லெண்ணம் வைத்தவனாக அவர்களை நான் சந்திக்க வேண்டும். என்னுடைய தோழருடைய விஷயத்திலே தினம் தினம் நல்லெண்ணம் கொண்டவனாக அவர்களை நான் சந்திக்க வேண்டும். நீங்கள் அவர்களை பற்றி ஏதாவது ஒன்றை என்னிடத்திலே சொல்லிவிட்டால் நான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த விஷயம்தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வரும். எனவே என்னுடைய தோழர்களில் யாரை பற்றியும் எந்த தவறான விஷயத்தையும் என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள் என்றால், தோழருடைய விஷயத்திலே கெட்ட எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பது விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை தானும் பிறரை பற்றி தவறாக எண்ண மாட்டார்கள், பிறரையும் பிறரை பற்றி தவறாக எண்ண விட மாட்டார்கள். ஒருவர் மற்றவரை பற்றி தவறாக நினைக்கிறார் என்றால் அந்த இடத்திலேயே அந்த தவறான எண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக்கி விடுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கிராமத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தன்னுடைய தேவையின் நிமித்தமாக ஒரு உதவி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உதவி செய்துவிட்டு, உபகாரம் செய்துவிட்டு, அஹ்சன்து இலைக்க, உனக்கு தேவையானதை நான் தந்து விட்டேனா, உனக்கு தேவையான உதவியை நான் செய்து விட்டேனா என்று அந்த கிராமத்து அரபியிடத்திலே கேட்டபோது அந்த கிராமத்து அரபி சொன்னார், லா, இல்லை, லா அஜ்மல்த, நீங்கள் என்னிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, எனக்கு தேவையான உதவியை நீங்கள் செய்யவில்லை என்று அந்த கிராமத்து அரபி அந்த இடத்திலேயே சஹாபாக்களுக்கு முன்னிலேயே சொல்லிவிடுகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு போதுமான உதவியை செய்திருந்தார்கள். போதுமான உதவியை பெற்றுக்கொண்டு இப்படி சொல்கிறார் என்பதை பார்த்த சஹாபாக்கள் கோபப்பட்டு அவரை திட்டுவதற்காக, அவரை அடிப்பதற்காக முற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி சுட்டி காட்டினார்கள், இஷாரா செய்தார்கள், அன் குஃபு, நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய அறைக்கு செல்கிறார். தன்னுடைய அறைக்கு சென்று இந்த கிராமத்து அரபியை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்கள். இந்த கிராமத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு சென்ற பிறகு அவருக்கு மேலும் சில பொருட்களை உதவியாக செய்கிறார்கள், அவருக்கு மேலும் உதவி செய்கிறார்கள். இப்பொழுது கேட்கிறார்கள், அஹ்சன்து இலைக்க, உனக்கு தேவையான உதவியை நான் செய்து விட்டேனா? அப்பொழுது அந்த கிராமத்து அரபி சந்தோஷப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், ஃபஜஸாக்கல்லாஹு மின் அஹ்லின் வ அஷீரத்தின் கைரன், அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்லதை கூலியாக தருவானாக, அதிகமான கூலியை தருவானாக என்று சந்தோஷப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார் அந்த கிராமத்து அரபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது அந்த கிராமத்து அரபியிடத்திலே சொன்னார்கள், இன்னக ஜிக்தனா, நீ நம்மிடத்திலே வந்து ஃபஸஅல்தனா, உன்னுடைய தேவையின் விஷயமாக ஒரு உதவி கேட்டாய், ஃபஅதைனாக, அந்த உதவியை நாமும் செய்தோம். ஆனால் ஒகுல்தமா குல்த, என்னுடைய தோழர்களுக்கு முன்னிலையில் வைத்து நீ இன்னவாறெல்லாம் சொன்னாய், அவ்வாறு சொன்னதினால் ஒஃபி நஃப்ஸி அஸ்ஹாபி ஷைஉம் மின் ஸாலிக, உன்னை பற்றி ஒரு தவறான எண்ணம் என்னுடைய தோழர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விட்டது. உதவியை பெற்றுக்கொண்டு இது பத்தாது என்று என்னை பற்றி நீங்கள் தவறாக சொன்னதால் உங்களை பற்றிய தவறான எண்ணம் என்னுடைய தோழர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டது. எனவே ஃபைன் அஹபப்த, நீங்கள் விரும்பினால் ஃபகுல் பைன ஐதீஹிம் மா குல்த பைன யதைய, இப்பொழுது என்னிடத்திலே எதை சொன்னீர்களோ அதை என்னுடைய தோழர்களுக்கு முன்னிலையில் வந்து சொல்லுங்கள். என்னை பார்த்து சொன்னீர்களே, ஃபஜஸாக்கல்லாஹு மின் அஹ்லின் வ அஷீரத்தின் கைரன்,
உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அதிகமானதை கூலியாக தரட்டும் என்று சொன்னீர்களே, அதை என்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் வந்து சொல்லுங்கள். அவ்வாறு சொன்னால் ஹத்தா யذهب من صدورهم ما فيها عليك, உங்களை பற்றி ஏற்பட்ட அந்த தவறான எண்ணம் அவருடைய உள்ளத்திலிருந்து நீங்கிவிடும். உங்களை பற்றி அவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்திலிருந்து நீங்கிவிடும். எனவே தனிமையில் என்னுடைய அறையில் வைத்து என்னிடத்திலே என்ன சொன்னீர்களோ அதை என்னுடைய தோழர்களுக்கு முன்னிலையில் வைத்து சொல்லுங்கள் என்று அந்த கிராமத்து அரபியை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வைத்தார்கள் என்று ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. என்றால் பிறரை பற்றிய தவறான எண்ணம் பிறருடைய உள்ளத்தில் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. அவ்வாறு ஏற்பட்டால் அதை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்றால் யாரும் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, எல்லோரும் எல்லோரை பற்றியும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை பார்த்து சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் எல்லோரை பற்றியும் நல்லதையே நினைப்பார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவர்களுடைய பிரியமான மனைவி ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது. ஹஜ்ரத் ஆயிஷாவும் சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற சஹாபியும் சேர்ந்து தவறு செய்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி பரவுகிறது. அப்பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற சஹாபி வெளியில் சென்று விட்டு வீட்டிற்கு வருகிறார். அவர் வீட்டிற்கு வந்த உடனேயே அவருடைய மனைவி கேட்டார், அமா தஸ்மா மா யகூலு நாசு ஃபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவுடைய விஷயத்திலே மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? ஆயிஷாவை பற்றி மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே அவர் சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். ஆயிஷாவை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். வதாலிக்கல் கிது, ஆனா அது பொய், அது ஒரு வதந்தி. அது ஒரு எப்படி சொல்றீங்க? அவர் கேட்டார், அகுந்தி ஃபாயிலத்தன் ஸாலிக யா உம்மி அய்யூப், உம்மு அய்யூப் அவர்களே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை, இந்த மாதிரி ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்களா? அகுந்தி ஃபாயிலத்தன், நீ செய்வியா? அவர்கள் சொன்னார்கள், லா வல்லாஹ் மா குன்து அஃஅலுஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படி ஒரு பாவத்தை, இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேனா? அதற்கு அந்த சஹாபி சொன்னார், அப்படி என்றால் ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஃபஆயிஷத்து கைரு மின்கி, ஆயிஷா உன்னை விட சிறந்தவர்கள் இல்லையா? நீயே இந்த பாவத்தை செய்ய மாட்டாய், இந்த காரியத்தை செய்ய மாட்டாய் என்றால் உன்னை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆயிஷா இந்த பாவத்தை, இந்த காரியத்தை எப்படி செய்திருப்பார்கள்? எனவே மக்கள் ஆயிஷாவை பற்றி பேசக்கூடியது கிதுப், பொய்தானே தவிர, வதந்தி தானே தவிர அது உண்மை இல்லை என்று அந்த இடத்திலேயே மறுக்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷாவை பற்றி இவ்வளவு உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்பதை பாராட்டுவதற்காகவே அவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். அவருடைய விஷயத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், லவ்லா இது சமிஅதுமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட போது முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தாங்களாகவே நல்லதை எண்ணி இருக்க வேண்டாமா? எப்படி அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் நல்லதை எண்ணினார்களோ அதுபோலவே மற்றவர்களும் என்ன வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். என்றால் சஹாபாக்கள் மற்றவர்கள் விஷயத்திலே உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே நாமும் எல்லோருடைய விஷயத்திலேயும் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் தகராறு, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை, முதலாளி தொழிலாளிகளுக்கு மத்தியில் பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒருவர் மற்றவரை பார்த்து தவறாக நினைப்பது, மற்றவருடைய விஷயத்திலே தவறான எண்ணம் கொள்வது. இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்ததை போல எல்லோருடைய விஷயத்திலும் நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். நல்லெண்ணம் கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எப்படி நபியை பார்த்து மற்றவருடைய விஷயத்திலே நல்லெண்ணம் கொண்டவர்களாக தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளையும் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே வளர்த்து ஆளாக்கினார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த மிக பிரபலமான சஹாபி, சஹாபாக்களிலேயே மிக அதிக செல்வமுடைய ஒரு சஹாபி. சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களுள் ஒருவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகன் தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தன்னுடைய தந்தையை போன்றே கான அஜ்வத் குரைஷின் ஃபி ஸமானிஹி, அவருடைய வாழும் காலத்திலே குறைஷிகளிலேயே மிக பெரிய வள்ளலாக இருந்தார். அதிகமாக மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலாக இருந்தார் தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான். அப்பொழுது அவருடைய மனைவி தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான் இடத்திலே சொன்னார்கள், மா ரஅய்து கௌமன் அல்அன மின் இஹ்வானிக, உங்களுடைய குடும்பத்தார்களை விட மோசமான ஒரு குடும்பத்தார்களை நான் பார்த்ததே இல்லை. உங்களுடைய சகோதரர்களை விட மோசமான ஒரு சகோதரர்களை நான் பார்த்ததே இல்லை. அப்பொழுது அவர் கேட்டார், லிமதாக், ஏன் அப்படி சொல்கிறாய்? அந்த மனைவி சொன்னார்கள், அராஹும், நான் அவர்களை பார்க்கிறேன். எப்படி என்றால், இதா ஐசத்த லஸிமூக, நீங்கள் வசதியாக இருக்கும் போது உங்கள் கூடவே இருக்கிறார்கள். இதா அஸர்த தரகூக, நீங்கள் வசதியற்றவராக ஆகிவிட்டால், உங்களிடத்திலே வசதி சென்று விட்டால், தரகூக, உங்களை அப்படியே விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். எனவே உங்களுடைய குடும்பத்தார்களை விட மோசமான குடும்பத்தார்கள் நான் பார்த்ததே இல்லை. உண்மையில் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனாலும் தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான் அவுஃப் இதை எப்படி சொன்னார்கள் என்றால், ஹாதா வல்லாஹி மின் கரமிஹிம், இது அவர்களுடைய தவறல்ல, இது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவி. ஹாதா மின் கரமிஹிம், இது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவி. மனைவி கேட்டார்கள், எப்படி இது உதவியாக இருக்கும்? நாம் வசதியாக இருக்கும் போது அவர்கள் நம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றால், நாம் ஏழையாக இருக்கும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் கஷ்டத்தில் இருக்கும் போது நம்மை விட்டு அவர்கள் விரண்டு ஓடிவிட்டார்கள் என்றால் அது எப்படி உதவியாக இருக்கும்? பதிலுக்கு தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், யஅதூனனா ஃபி ஹாலில் குவ்வா, நாம் வசதியாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு உதவிக்காக நம்மிடத்திலே வருகிறார்கள். எப்பொழுது நம்மிடத்திலே வசதி இல்லையோ அதை புரிந்து கொண்டு அவர்களே வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் சென்று எப்படி உதவியை கேட்பது என்று அவர்கள் நம்மிடத்திலே வராமல் இருக்கிறார்கள். இது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய உதவி என்று அவர்களை பற்றிய உயர்ந்த எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை தல்ஹா இப்னு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆக சஹாபாக்கள் தங்களை எப்படி நல்லெண்ணம் கொண்டவர்களாக ஆக்கினார்களோ அதே போன்று தங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கியிருந்தார்கள். அதனால் அவர்களுமே கூட பிறருடைய விஷயத்திலே நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே யார் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமையை பற்றியோ அல்லது கபரை பற்றியோ அல்லது நரகத்தை பற்றியோ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய வாளை பெற்று போரிட்ட ஒரு சஹாபி என்றால் அது அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வஃபாத்துடைய அந்த நோயிலே இருக்கும்போது அவர்களை சந்திப்பதற்காக சில மக்கள் சென்றார்கள். அவ்வாறு செல்லும் போது வஜ்ஹுஹு யதஹல்லல், அவருடைய முகமாகிறது சந்திரனை போல் பிரகாசித்தது. எல்லோருக்கும் வஃபாத் ஆகும் போது கவலை இருக்கும், என்ன ஆகப் போகிறதோ என்று ஒரு பயம் இருக்கும். ஆனால் அபூ துஜானாவுடைய முகத்திலே கவலையோ பயமோ இல்லை, அதற்கு மாறாக சந்திரனை போல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சென்றவர்கள் கேட்டார்கள், மா லிவஜ்ஹிக யதஹல்லல், உங்களுக்கு என்ன ஆனது, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், மா மின் அமலின் ஷைஇன் அவ்ஸத இன்தி மின் இஸ்னத்தைன், நான் 2 அமல்களை செய்தேன், அந்த 2 அமல்களும் தந்த நம்பிக்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த 2 அமல்கள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஒன்றாவது குந்து லா அத்தகல்லமு ஃபீமா லா யஅனீனி, நான் தேவையில்லாத எதையும் பேசியதில்லை. இவ்வளவு நாட்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே லா அத்தகல்லமு ஃபீமா லா யஅனீனி, எது தேவையில்லையோ அதை நான் பேசியதில்லை, எது தேவையோ அதை மட்டும் தான் பேசுவேனே தவிர
மற்ற எதையும் தேவையில்லாதவர்களை நான் பேச மாட்டேன். இரண்டாவது சொன்னார்கள், வகான கல்வி லில் முஸ்லிமீன சலீமன், முஸ்லிம்களுடைய விஷயத்திலே என்னுடைய உள்ளம் நல்ல உள்ளமாக இருந்தது. நான் எந்த முஸ்லிமை பற்றியும் தவறாக எண்ணியதில்லை, எந்த முஸ்லிமை பற்றியும் தவறான எண்ணம் கொண்டதில்லை. இந்த ரெண்டும் என்னிடத்தில் இருப்பதினால் தன்னுடைய தொழுகையை அவர் சொல்லவில்லை, தன்னுடைய நோன்பை அவர் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போரிட்டதை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன இரண்டு விஷயங்கள், நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால், என்னுடைய முகம் சந்திரனை போல் பிரகாசிக்கிறது என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, தேவையில்லாததை நான் பேசியதில்லை. இரண்டாவது, யாரை பற்றியும் நாம் தவறாக எண்ணியதில்லை. உண்மையில் யாருடைய உள்ளம் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொண்டிருக்கவில்லையோ அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸ் சான்றாக ஆதாரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சபையிலே ஒரு நாள் சொன்னார்கள், யத்லஉ அலைக்கும் அல்ஆன ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருவார், மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சுவனவாசி. அப்பொழுது அவர் யார் என்று பார்த்தபோது தன்னுடைய இடது கையிலே தன்னுடைய இரண்டு செப்பல்களையும் பிடித்தவாறு, தன்னுடைய தாடியிலிருந்து உது செய்த நீர் வடிந்தவாறு ஒரு சாதாரண சஹாபி வந்தார். இரண்டாவது நாளும் அதே போன்று சொன்னார்கள், இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி. சஹாபாக்கள் எல்லாம் யார் அந்த மனிதர் என்று ஆவலோடு எதிர்பார்த்த போது முதல் நாள் வந்த மனிதர் அதே தோற்றத்திலே அதே நிலையிலே வந்தார். மூன்றாவது நாளும் சொன்னார்கள், இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருவார், அவர் சுவனவாசி. சஹாபாக்கள் இன்று யார் வரப்போகிறார் என்று அவரோடு எதிர்பார்த்த போது அதே மனிதர் வந்தார். ஒரே மனிதரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சுவனவாசி சுவனவாசி சுவனவாசி. அப்பொழுது அந்த சபையில் இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவர்கள், இரவிலே நின்று தொழக்கூடியவர்கள், எப்பொழுதும் குர்ஆனும் கையுமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம், நான் இவ்வளவு அமல்கள் செய்கிறோம், நம்மை பார்த்து நபி அவர்கள் இப்படி சொல்லவில்லை, இந்த மனிதரை பார்த்து 3 முறை சொல்லிவிட்டார்களே, அப்படியான இவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மனிதரிடத்திலே சென்று ஒரு பொய் சொல்லி அவருடைய வீட்டிலே 3 நாட்கள் தங்கி இருக்கிறார். அவருடைய வீட்டிலே 3 நாட்கள் தங்கியிருந்து பகலிலே அவர் என்ன அமல் செய்கிறார், இரவிலே என்ன அமல் செய்கிறார் என்பதை எல்லாம் கண்காணிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்காணித்தவரை பெரிதாக அவர் எந்த அமலையும் செய்யவில்லை. சாதாரணமாக ஒரு முஸ்லிம் என்ன அமல்களை செய்கிறாரோ அந்த அமல்களை செய்கிறார், பெரிய அளவில் அமல்கள் என்று எதுவும் இல்லை. அப்பொழுது இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கடைசியில் செல்லும் போது உண்மையை சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், அதாவது ஃபலம் யஜிது கஸீர தஸவ்வா மா ஹுவ இல்லா மா ரஅய்த, நீங்கள் என்னை எப்படி பார்த்தீர்கள் அப்படித்தான் நான், பெரிய அளவில் என்னிடத்தில் அமல் கிடையாது. கஸீரு ஸியாம், நான் அதிகமாக நோன்பு நோற்பவன் கிடையாது. கஸீரு ஸலா, நான் அதிகமாக தொழுபவன் கிடையாது. ஆனாலும் இன்னி லா அஜிது ஃபீ நஃப்ஸி லி அஹதின் மினல் முஸ்லிமீன கிஷன், எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் தவறான எண்ணம் இதுவரை நான் கொண்டதில்லை, எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் ஒரு முறை கூட நான் தவறாக நினைத்ததில்லை. இதை தவிர என்னிடத்தில் வேற எந்த அமலும் இல்லை என்று சொன்னபோது அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதுதான் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சோனவாசி 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 என்று சொன்னார்களே, அது இதன் காரணமாகத்தான் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லிவிட்டார்கள். அதிகமாக தொழுவது கஷ்டமில்லை, அதிகமாக நோன்பு நோற்பது கஷ்டமில்லை, அதிகமாக சதகா செய்வது கஷ்டமில்லை, ஆனால் பிறருடைய விஷயத்திலே தவறான எண்ணங்கள் இல்லாமல் வாழ்வது கஷ்டம். ஆனால் அந்த சஹாபி அப்படி வாழ்ந்திருந்ததால் நபி அவர்கள் 3 முறை அவர்களை பார்த்து இவர் சுவனவாசி என்று சொன்னார்கள். ஆக யார் மற்றவருடைய விஷயத்திலே தவறான எண்ணங்கள் இல்லாமல் வாழ்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் சுவனவாசி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக மற்றவருடைய விஷயத்திலே தவறான எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. மன் அஃலலுன் நாஸ், மக்களிலேயே சிறந்தவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டபோது யார் அதிகமாக தொழுகிறாரோ அவர் என்று சொல்லவில்லை, யார் அதிகமாக நோன்பு நோக்கிறாரோ அவர் என்று சொல்லவில்லை. யார் உங்களிலே மிகச் சிறந்த மனிதர், நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு மஹ்மூமுல் கல்ப் வ சதூகுல் லிசான். சஹாபாக்கள் சொன்னார்கள், சதூகுல் லிசான் என்றால் எங்களுக்கு என்ன என்று தெரிகிறது. சதூகுல் லிசான் என்றால் உண்மையை பேசுபவர், உண்மையை பேசுபவர் மக்களிலே சிறந்தவர். ஆனால் மஹ்மூமுல் கல்ப் என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள், அதற்கு என்ன அர்த்தம்? நபி அவர்கள் சொன்னார்கள்,
மஹ்பூபுல் கல்ப் என்றால் அத்தகியு அந்நகியு, அத்தகியு அந்நகியு. அத்தகியு அவர் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர், அந்நகியு அவர் சுத்தமானவர். சுத்தமானவர் என்றால் கல்புஹு, அவருடைய கல்பு சுத்தமானது. எதை விட்டும்? லா இஸ்ம ஃபீஹி, அதிலே பாவம் இருக்காது, அவருடைய உள்ளத்திலே பாவம் இருக்காது. லா பகிய, அவருடைய உள்ளத்திலே அநியாயம் இருக்காது. லா கில்ல, மற்றவர்களை பற்றிய தவறான எண்ணம் இருக்காது. வலா ஹஸத, மற்றவர்கள் மேல் பொறாமை இருக்காது. இப்படி யாருடைய உள்ளம் இருக்கிறதோ இவர்தான் மக்களிலேயே ஆகச் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மக்களிலே யார் சிறந்தவர்? யார் மற்றவர்களுடைய விஷயத்திலே தவறான எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறாரோ அவர் சிறந்தவர். யார் சுவனவாசி, யார் மக்களுடைய விஷயத்திலே தவறான எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறாரோ அவர் சுவனவாசி. எனவே நாம் நம்முடைய எண்ணத்தை சுத்தமானதாக, நல்ல எண்ணமாக, உயர்ந்த எண்ணமாக பிறருடைய விஷயத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆக்கிக் கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுப செய்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். எனவே நல்ல எண்ணம் கொண்ட மக்களாக, நல்ல இபாதத்துகள் கொண்ட மக்களாக, நல்ல சாலிஹான மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.